சிறப்பான நேர்காணலோடு தான் உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் பல ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்கள் தொடர்பான நிறைய கருத்துக்களையும் அந்த ஆலயங்களுக்கு தேவையான உதவிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவரும் சைவம் சமயம் சார்ந்து பல நற்காரியங்களை இலங்கை முழுவதுமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவது தான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு ரமேஷ் அவர்கள். குறிப்பாக உங்களுடைய இந்த பணி நிறைய சமய விற்பனர்களையும் அதே போன்று இந்தியாவிலிருந்து பல ஆலய குருக்களையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய அறிஞர்களையும் அதே நேரத்தில் சுவாமிகளையும் இலங்கைக்கு தொடர்ச்சியாக கொண்டு கொண்டிருப்பதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி கொண்டிருக்கிறீங்க. உண்மையாகவே இந்த தருணத்தில் அதுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். 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 அடியேன் சித்திரவேல் ரமேஷ் பாபு. முதல்ல சக்தி டிவிக்கும் மகாராஜா நிறுவனத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உலகுக்கு எங்களை அறிமுகப்படுத்தினதுக்காக, அதோட அனைவருக்கும், இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள், உழவர் தின வாழ்த்துக்கள், உழவர் அனைவருக்கும் உழவர் தின வாழ்த்துக்கள். சுவாமிகள் திருவடி போற்றி. நாங்கள் நான் அடியேன் பிரணவம் அறக்கட்டளையுடைய ஸ்தாபக பணிப்பாளராக இருக்கிறேன் இலங்கையில். இது 2019ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்து எங்களுடைய சமயம் சார்ந்த செயல்பாடுகளை செய்கிறதுக்கு நிறைய அன்பர்களோடு இணைஞ்சு செயல்பட்டு இன்றைக்கி ஒரு மாபெரும் ஸ்தாபனமாக பிரணவம் அறக்கட்டளையாக உருவாகியிருக்கு. இன்றைக்கி இலங்கையில் ஒரு திருஞான சம்பந்தர் திருமடம்ன்றது ஒன்றை மலையகத்தில், அதுவும் ஹெட்டனில் உருவாக்கியிருக்கோம். அங்கே காசியிலிருந்தே கொண்டு வரப்பட்ட சுயம்பு லிங்கம், பானலிங்கம் கொண்டு மக்களுக்காக அங்கே பிரதிஷ்டை செய்து அந்த கோயிலில் மக்களே அவங்களோட கையாலே அபிஷேகம் செய்கிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கோயிலில் பூஜைக்கான கட்டணங்கள் எந்த விதமான இதுகளும் இல்லை. அந்த கோயில் யார் வேணாலும் வரலாம். ஈவன் அந்த கோயில் ஒரு உண்டியல் கூட நாங்கள் வைக்காத காரணம், மக்களுக்கு இறைவன் அனுக்கிரகம் கொடுக்கணுமே ஒழிய இறைவனுக்கு மக்கள் உதவி செய்யக்கூடாது. மக்களுக்கு தான் இறைவன் செய்யணும். என்னென்னா, நாங்கள் தாய் தகப்பன்ட்ட எங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் எங்களோட தாய் தகப்பன்ட்ட கேட்குறோம். எங்களோட தாய் தகப்பன் எங்களுக்கு தேவைன்னு என்ன தேவைன்றதோ அதை அவங்க செய்து கொடுப்பாங்க. எது தேவையில்லையோ அதை செய்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய இந்த சமய பணி வளர வேணும், தொடர வேணும், தொடர்ச்சியாக நீங்கள் மக்களுக்கு சமய பணிகளை செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த இதில் நீங்கள் வந்திருக்கின்ற நோக்கம் ஒரு மிக சிறந்த ஒரு நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக தைப்பூசத்தை முன்னிட்டு வேல் பூஜை செய்வதற்கு நீங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்க. குறிப்பாக இந்த தைப்பூசம் என்று சொன்னாலே மிக பிரபல்யம், இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி. நீங்கள் இந்தியாவுக்கு அடிக்கடி போயிட்டு வரப்படியா இந்த தைப்பூசத்தினுடைய மகிமை இலங்கையில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, தைப்பூசம் பற்றின ஒரு கருத்தையும் நீங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தைப்பூசம்ன்றது ஒரு சிறப்பானது. அதாவது உலகத்தில் நீர்வாழ் உயிர்கள் இந்த தைப்பூசத்தன்று தான் நீர்வாழ் உயிர்கள் வந்ததாக சொல்லி எங்களுடைய இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கு தைப்பூசத்தில் அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு முருகன் பிரணவ மந்திரத்தையே சொன்னது. அதுதான் எங்களுடைய பிரணவ அறக்கட்டளை. அதே மாதிரி அன்றைக்கு தான் தைப்பூசத்தன்று தான் சக்தி சூரசம்ஹாரம் செய்வதற்காக வேல் கொடுக்கப்பட்டது. முருகனுக்கு வேல் கொடுக்கப்பட்ட தினம். இதே நாள் தான் தில்லையில் நடராஜ பெருமான் நடனம் ஆடியது. இது இந்த மாதிரி ஒரு பல சிறப்புகள் உள்ளது தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் இந்த சிவன் வேறு முருகன் வேறு இல்லை. சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். ஏன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தான் தோன்றவர் முருகன். நெற்றிக்கண்ணில் முருகன் பிறப்பு இல்லை அவருக்கு, அவர் தோற்றமானவர். அப்போ அப்படிப்பட்ட நாளில் அன்றைக்கு தைப்பூசத்தன்றைக்கு இந்த வேல் பூஜையை வைத்தது நாங்கள் ஒரு சாதாரணமாக தான் வைக்கிறோம். சத்ரு சம்ஹார வேல் பூஜைன்ற பேரில் தான் வச்சிருக்கோம். இந்த மக்கள் நினைக்கிறாங்க சத்ரு அப்படின்னோடனே எங்களுடைய எதிரிகள் நினைக்கிறாங்க. எதிரிகள் எங்கள் எதிரிகள் யார்? எங்களுடைய கோபம், பொறாமை, விரோதம், காமம், இந்த மாதிரி விஷயங்களால் இதுகள் இருக்கும். இப்போ எனக்கு ஒருத்தரோட கோபம் இருந்தால் அப்போ அவர் ஒரு எதிரி உருவாகிடுவார். இப்போ எனக்கிட்ட ஒரு பொறாமை இருந்தால் அதனால ஒரு எதிரி உருவாகிடுவார். அப்போ யாரை கொல்லணும்? முதல்ல எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த எதிரிகளை அழிக்கணும். அதுக்காண்டி தான் இந்த எதிரிகள் அழிஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். அதுதான் இந்த உண்மை. இப்போ இதை சில பேர் நினைக்கிறாங்க என்னென்னா, இந்த வேல் பூஜையில் கலந்து கூட எங்களுடைய சத்துருக்கள் அழிஞ்சிருவாங்க,
எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சத்துருக்கள் அழிஞ்சாங்கன்னா நாங்கள் சிறப்பாக வாழ்வோம். முதல்ல எங்களுடைய ஆசை, கோபம், காமம் இதெல்லாம் நாங்கள் நீக்கிட்டோம்னா எங்களுக்கான சிறப்பான வாழ்க்கை. இந்த வேல் கூட சாதாரண ஒரு விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு அர்த்தத்தை சொல்ல எல்லாம் நினைக்கிறோம், ஒரு ஆயுதமாக நினைக்கிறாங்க. அது ஒரு ஆயுதம் அல்ல, அது வந்து எங்களுக்கு சொல்ல வந்த ஒரு உண்மை. அதாவது எந்த ஒரு விடயத்தையும் ஆழ்ந்து அகன்று ஒருநிலைப்படுத்தணும். அந்த வேலுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து இருக்கும், கீழே எவ்வளோ தூரம் ஆழ்ந்து இருக்கணுமோ அதே மாதிரி அகன்று ஒரு நிலைப்பட்டிருக்கும். இந்த அகன்றது என்னது, எங்களுடைய மனம். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மனம் மூலமாக நாங்கள் நிறைய ஆசைகள் படுவோம், அதெல்லாம் செய்வோம். இதெல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்த சொல்லி தான் அந்த நெத்தியில் கொண்டு வந்து. அதை பாருங்கள், அந்த வேலுடைய ஷேப் வந்து கடைசியில் அந்த முறையில் தான் வந்து முடியும். இந்த நாளில் இந்த தைப்பூசத்தன்று இப்படி ஒரு சத்ரு சம்ஹார வேல் பூஜை இந்தியாவிலிருந்து எங்களுடைய சுவாமிகள் ஸ்ரீமத் சிவாக்கரக தேசிக சுவாமிகள், அவர் வந்து திருஞான சம்பந்தர் திருமடம், இது வந்து இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தோட வழிகாட்டல நடக்குது. 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 நேரம் காலை 8 மணிக்கு நடைபெறுவதற்கு தயாராக இங்கே நடைபெறுகின்ற இடங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டு நன்றாகும். நாங்கள் காட்சியாகவும் காட்டியிருந்தோம் மக்களுக்கு, அந்த போஸ்டரையும் காட்டியிருந்தோம். அந்த விஷயத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வேல் பூஜைக்கு போகலாம். அந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து மலையகத்தில் செய்கிறது தான் முயற்சி பண்ணோம். என்னென்னா இன்றைய நாங்கள் ஒரு வேல் பூஜைன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த கொண்டு போயிட்டு இருக்கும்போது இலங்கையில் பெரிய ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டுருச்சு. அந்த அனர்த்தங்களில் நிறைய பாதிக்கப்பட்டது எங்களுடைய மலையக மக்கள், கூடுதலாகவே எங்களுடைய மலையக மக்கள் பாதிக்கப்பட்டது. அடுத்தது சும்மாவே எங்களுடைய சேவைகள் அனைத்தும் மலையகத்தில் தான் இருக்குது. எங்களுடைய தொப்புள் கொடி உறவான சுவாமிகள் அதை தான் சொல்லுவாங்க அடிக்கடி, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுன்னு தான் சொல்லுவார். அடுத்தது அவருடைய இன்னொரு பெருமை என்னன்னு சொன்னால், எத்தனையோ ஆதீனங்கள் இருக்காங்க, 18 சிறப்பு வாய்ந்த ஆதீனங்களில் அவர் வந்து எங்கேயும் போக மாட்டார், மலையத்துக்கு ஓடி வருவார். அவருடைய இன்னைக்கு கருணையால் நிறைய வேலைகள் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய அருளாசி தான் இந்த அவ்வளோத்துக்கு காரணம். இன்றைக்கி பிரணவ அறக்கட்டளை இந்த நிலையில் வந்து இவ்வளோ சேவைகள் செய்கிறதுக்கும். இந்த நிகழ்ச்சி வந்து ஹூட்டன் முத்துமாரியம்மன் கோயில், ஹூட்டன் ஹில்ஸ் முத்துமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தில் நாங்கள் போய் அந்த கோயிலில் கேட்டோம், மண்டபத்தை தான் கேட்டோம். அந்த கோயில் நிர்வாகம் இப்படி ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு தைப்பூசத்தன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, நீங்கள் மண்டபத்தில் செய்கிறீங்க, ஆலயத்தை நாங்கள் இலவசமாக தரோம். இந்த ஆலயத்தில் சாதாரணமாக வேல் பூஜைன்னு சொல்லும்போது அவங்க கோயிலில் பிரச்சனை இது இருக்கும், பூசைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து அந்த வேல் பூஜைக்காக அவங்க அந்த ஆலயத்தை ஒதுக்கி தந்தாங்க. நீங்கள் ஆலயத்தில் செய்யுங்க, சுவாமியுடைய திருமுறை அருளாசி உரையை வந்து மண்டபத்தில் செய்யலாம்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி காலையில் 10 மணி தொடக்கம் பின்னேரம் சாயந்தரம் 4 மணி வரைக்கும். இதில் நிகழ்ச்சியில் வந்து மலையகத்தில் இருக்கிற அறநெறி பிள்ளைகள் அவங்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடைபெறும். அதில் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஆரம்பித்து இந்த மலையகத்தில் அந்த கலை கலாச்சாரத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான சான்றிதழ் இந்து கலாச்சார அலுவலக திணைக்களத்துடைய அவங்களுடைய அனுமதியோடு அவர் பணிப்பாளர் கையெழுத்து போடுவார் இன்றைக்கி சர்டிஃபிகேட்டில். அந்த இதில் ஒரு சிறப்பான ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய வேல் பூஜை நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மலையக, அதாவது லிங்கேஸ்வர், அகில இலங்கை லிங்கேஸ்வர் மலைய குருமார்கள் இந்த சுவாமிகளோட இந்த பூஜையில் அந்த பூஜையை வழி நடத்துவாங்க. சுவாமி தலைமையில் அந்த பூஜைகளை நடத்துவாங்க. இந்த வேல் பூஜையில் வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து பிரத்யோகமாக வேல் கொண்டிருக்கிறோம். இந்த பூஜைக்காக நீங்கள் வேல் கொண்டிருக்கிறோம். அந்த வேல் வந்து ஊர் பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த பூஜையில் கலந்து கொள்றவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை, அவங்க எதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் இந்தியாவிலேருந்து வேல் கொண்டு இருக்கிறீங்க, பூஜையில் கலந்து கொள்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதுக்கு தயாராக இருக்கு. அதாவது அவங்க வந்து அந்த வேல் வந்து பூஜையில் சாமி பண்ணும்போது யாரெல்லாம் முன்பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய பேர், அந்த முன்பதிவு பண்ண அவ்வளோ பேருக்கு இந்த வேல் கொடுக்குறோம். அவங்க சுவாமியும் எங்களுடைய மலைய குருமார்களும் அங்கே பூஜை பண்ணும்போது அவங்க இந்த விளக்கு பூஜை செய்கிறாங்க இல்லையா, அந்த விளக்கு பூஜை மாதிரி இவங்களும் வேல் மாறல் சொல்லப்பட்டு அந்த வேல் பூஜை செய்யப்படுது. அந்த பூஜை, அதாவது இது இந்த வேல் வந்து நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறது முருகனை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதுக்கு சமம். அந்த தைப்பூசத்தண்டைக்கு இந்த வேல் பூஜையை செய்து முருகனை கொண்டு போய் எங்களுடைய விளம்பரம் நாங்கள் பேப்பரில் போட்டிருக்கிறோம். மற்றது எங்களை சமூக வலைத்தளங்களில் நிறைய போட்டிருக்கோம். அது மூலமாக இந்த தொலைபேசி மூலமாகவே எங்களுக்கு பூஜையில் கலந்து கொள்ள முடியாது. நாங்கள் அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், எங்களுக்கு இந்த பூஜை செய்த வேல் பெற்றுக்கொள்ளணும், என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் அந்த வேல் வந்து இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி கடையில் கொள்முதலாம் ஒரு 700-800 விற்கிறாங்க.
அப்போ நாங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கோம் பூஜைக்கானது அனைத்தும் இலவசம். இந்த வேல் மட்டும் நீங்கள் உங்களுடைய விருப்பமானது காணிக்கையாக, அதாவது நீங்கள் கோயிலேருந்து ஏதாவது நீங்கள் கொண்டு போகும்போது அது ஒரு மக்களுடைய இது இறைவனுடைய ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வீட்டில் வைக்க போகிறீங்க, அதுக்கு நாங்கள் ஒரு கட்டணம்னு ஒன்று நிறுவலை. உங்களுக்கு விருப்பமான நீங்கள் ஒரு 50 ரூபாயோ ஒரு 10 ரூபாயோ உங்களுக்கு விருப்பமானது இதுக்கு நாங்கள் ஒரு இது வந்து மக்களுக்கு போய் மக்களுக்கு போய் சேரணுன்றது ஒரு நோக்கம்தான். நீ விருப்பப்பட்டவங்க ஏன்னா இந்த நிதி வேறு எதுக்கும் போகாது. நீங்கள் கொடுக்குற அந்த 10 ரூபாய் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பிரணவ அறக்கட்டளை எந்த இடத்துல நிதி சேர்க்கறதுக்கோ யார்கிட்டையும் கையேந்தியோ இந்த பூஜைக்கான செலவுகளோ யார்கிட்டையும் கேட்கல. எங்களில் வந்து தலைவர்ன்றது யாருமே இல்லை, எல்லாருமே தலைவர். எல்லாரும் தலைவர். நிறைய சைவ சமய நிகழ்ச்சிகளை நீங்கள் சுவாமியோட ஆசையின் கீழே செய்திருக்கிறீங்க. இந்த வேல் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எவ்வாறு வந்தது? இந்த வேல் பூஜை வந்து குறிப்பாக இந்தியாவில் பல மாநிலங்களில் பல ஊர்களில் சுவாமிகள், எங்களுடைய சிவாக்கரக தேசிக சுவாமிகள், திருஞான சம்பந்த திருமட திருவாசக உபாசகர் வந்து அவர் வந்து நிறைய செய்துட்டு இருக்காரு. அப்போ அங்கெல்லாம் வந்து இந்த பூஜைக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் கூடும்போது நான் இதை அவருடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற நேரம்லாம் சுவாமிகிட்ட கேட்பேன், சுவாமி இலங்கையில் ஒருக்கா செய்யணும், இலங்கையில் இதே மாதிரி ஒரு பூஜை செய்யணும், எங்களுடைய மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு. அப்போ சாமி கேட்பார் எங்கே செய்யணும், எங்கே செய்வோம் அப்படின்னு. அப்போ இங்கே கொழும்பில் இருக்கிற நிறைய சமூக ஆர்வலர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே கொழும்பில் செய்வோம், நல்லாயிருக்கும், கொழும்பில் செஞ்சால் கொஞ்சம் க்ரௌட் பார்க்கலாம், வருவாங்க அப்படின்னு. அப்போ நான் என்னுடைய எண்ணத்தை சொன்னேன், சுவாமி கொழும்பில் செய்வோமா, பிரம்மாண்டமாக இந்த வேல் பூஜையை செய்வோமா, கொழும்பில் செய்யலாமா? அப்போ சுவாமி சொன்னார், இந்த பூஜைகளுக்கு கொழும்பில் இருக்கவங்க கூட விருப்பம்னா கண்டிப்பாக அங்கே வருவாங்க, மலையத்துக்கு வருவாங்க. மலையக மக்கள் ஒரு சாதாரண மக்கள், எங்களுடைய மக்கள். நம்மளுடைய பணிகள் அனைத்தும் மலையத்தில் போய்கிட்டு இருக்குது. அப்போ அவருடைய ஆலோசனையாக தான் இந்த மலையத்தில் செய்வோம், நீ மலையத்தில் இதை மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணுங்கன்னு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அன்றைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம்ன்ற தேதியே எங்களுக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சி வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி முடிவு செய்யும். தைப்பூசம் இருக்குது உங்களுக்கு தெரியாது. உண்மை இதுதான், இறைவனுடைய அனுக்கிரகம் தான். இந்த தைப்பூசம் அன்னைக்கு இருக்குன்னு யாருக்கும் எனக்கே தெரியாது. நான் போயிட்டு 1ஆம் தேதி வைப்போமா, சனிக்கிழமை வச்சா சண்டேயில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் முடிவெடுத்துட்டு சண்டே தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறநெறி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போகலாம், உங்களுக்கு லேசாக இருக்குன்னு சொல்லி போய் நாங்கள் வந்து சும்மா ஹோல்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தருடைய சஜெக்ஷன் இருந்தது, இது வந்து அதாவது ஹூட்டனில் முத்துமாரியம்மன் கோயில்னு சொன்னால் நிறைய பேர் தெரியாது, சிவன் கோயில்னு சொன்னால் தான் தெரியும் அந்த கோயிலை. அது அப்படி முந்தைய சிவன் கோயில் தான் சொன்னாங்க, இப்போ முத்துமாரியம்மன் கோயில். அப்போ சரி அதில் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய அறிவுரையின்படி போனோன்னா அங்கே நிர்வாக சபை தலைவர் இருந்தார், மேனேஜர்னுவாங்க அவர் உடனே ஒத்துக்கொண்டார். இப்படி ஒரு ஆதீனம் இலங்கைக்கு வந்து இந்த பூஜையை செய்து கொடுக்குறாங்கன்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதுக்கான பூரண ஒத்துழைப்பும் நாங்கள் இந்த இதால் தாரோன்னு சொல்லி சகல ஒத்துழைப்பும் அதில் தந்திருக்காங்க. அந்த பூஜை வந்து இந்த மலைய மக்களுடைய ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எங்களுடைய இயற்கை அனர்த்தம் வந்துருச்சு. அப்போ வந்தோன்னே நான் சாமிகிட்ட சொன்னேன், சுவாமி இதை என்ன மாதிரி செய்யணும்? அப்போ சொன்னார், சாமி இந்த இயற்கை அனர்த்தத்தை நாங்கள் நிப்பாட்ட முடியாது, அது நாங்கள் பொய்க்கினாச்சு நான் நிப்பாட்டிடுவேன் அப்படி இப்படி. ஆனால் இது அகத்தியருடைய நாடி உத்தரவுள்ள அவருடைய இதில் படி இப்படி அனர்த்தங்கள் இருக்குது, இப்படி அடுத்தடுத்து அனர்த்தங்கள் இலங்கையை பாதிக்கும்னு சொல்லி அது இருக்குது. அப்போ அது பல பேர் வந்து பல விதமாக சொல்கிறாங்க, இருந்தால் உண்மையான இது அனர்த்தத்தை நாங்கள் நிப்பாட்ட முடியாது, யாரால் நிப்பாட்ட முடியும்? அது வந்து நாங்கள் வந்து இயற்கைக்கு இயற்கையோட மீறி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இயற்கையை எதிராக வாழும்போது அந்த பிரபஞ்சம் எங்களை விடாது, அதை ஃப்ரீயாக விட்டுட்டு நாங்கள் அதோட போக்கில் தான் வாழணும். பட் இன்றைய காலகட்டம் அப்படி வாழ கஷ்டம். அதனால் இப்போ சுவாமி சொன்னார், இந்த பூஜையை நாங்கள் வந்து இயற்கை அனர்த்தத்திலேருந்து பெரும் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு வேண்டுதலாக இந்த வேல் பூஜை, சத்ரு சம்ஹார வேல் பூஜையை நாங்கள் இதை நடத்துவோம். அப்போ அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது இனிமேல் வர்றது குறைக்கிறதுக்கு நம்ம எதையுமே கூட்டு பிரார்த்தனைன்றவாங்க, மகிமை அதிகம். எல்லாரும் சேர்ந்து அந்த சக்தி வேல்மாறலை சொல்லி முருகனுடைய வேல்மாறலை சொல்லி அந்த பூஜையை அன்னைக்கு செய்தோம்னு சொன்னால் 108 தடவை சொல்லலான் இருக்கோம் வேல்மாறல். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நேரம் கிடைச்சாலும் சந்தோஷம். இதில் வந்து மக்கள் கலந்து கொள்ளணுன்றது தான் எங்களுடைய முக்கியம். இந்த வேல்மாறல் பூஜையில் மக்கள் கலந்து கொண்டு அந்த பூஜையுடைய மகிமையை ஏற்றுக்கொண்டு இந்த வேலை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சாங்கன்னா இந்த முருகனையே கொண்டு போய் வீட்டில் வைச்ச மாதிரி, முருகன் வேறு முயல் வேறு இல்லைன்னு சொல்லிட்டேன். உண்மையான விஷயம். இப்போ நிகழ்ச்சியை நிறைய பக்த அடியார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், சைவ சமய விரும்பிகள் பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த வேல் பூஜையில் முன்பதிவு செய்தால்தான் அந்த வேல்
வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ நிகழ்ச்சி பார்த்து கொண்டவங்களுக்கு ஒரு விருப்பம் வரலாம் இல்லையா? அவர்கள் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்வது, எவ்வாறு அந்த பூஜையில் கலந்து கொள்வது? அதில் வந்து 3 இடம் வச்சுருக்குறோம். ஒன்று எங்களுடைய பிரணவ அறக்கட்டளையுடைய ஒஃபிஷியல் நம்பர் ஒன்று இருக்குது, தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது யூட்டன் கோவில் முத்துமாரியம்மன் கோயிலில் நாங்கள் நோட்டீஸே அடித்து கொடுத்துருக்குறோம். அந்த வேல் பூஜையில் வரக்கூடிய முறைகளில் வைக்கணும், வாங்கணும். இதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து விஐபிஸ்லாம் இல்லை. இது வேல் பூஜை, மக்களுக்கான வேல் பூஜை. அடுத்தது ஆதீனங்கள், அதாவது 18 ஆதீனங்களில் சிறப்பு வாய்ந்த ஆதீனங்கள் ஒருவர் தான் எங்களுடைய சிவாக்கரக தேசிக சுவாமிகள். அவர் வந்து அந்த பூஜையை வந்து குருமார்கள் மூலமாக, மலையக இந்து குருமார்கள் மூலமாக அந்த பூஜையை செய்கிறார். அப்போ அதை பூஜை செய்யும்போது அது நாங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த ஆதீனங்கள் வந்து அடிக்கடி எங்கேயாவது போகிறாங்கன்னா அந்த ஊர்கள் எப்பயுமே செழிப்படையும். அதில் அதுக்கு உதாரணம் நான் என்ன காரணம்னா, என்னைக்கு அவரை தொட்டனோ அன்னையிலேருந்து நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வளர்ச்சி வேறு மாதிரி. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துறதுக்கு காரணமும் என் சுவாமிகளுடைய தான். இறைவன் முடிவெடுத்திருக்கிறாரு. ஆனால் சுவாமிகளுடைய ஆசை வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக, அவர் இந்த நேரமும் இலங்கையை பற்றி ரொம்ப சிந்திக்கிறார். இன்றைக்கி இலங்கைக்கு நாங்கள் இன்றைக்கி எங்கேயுமே இதுவரைக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் யார்கிட்டையும் ஒரு ஃபண்ட்ஸ் கேட்டதில்லை இதுவரைக்கும். அதுவாகவே எங்களுக்கு மனமுகந்து எங்களுடைய பணிப்பாளர்கள், நாங்கள் எங்களுடைய சொந்த உழைப்புகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்துலேயும் நாங்கள் என்ன செய்கிறதுக்கு இதுக்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த மலைய மக்களுக்கு தொண்டு செய்யுது. அங்கே மலையக மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து ஒரு ஃபேக்ட்ரி இல்லாட்டி ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இது மூலமாக இந்த கோயிலை நாங்கள் எதுவுமே நம்ம வந்து யார்ட்டையும் வாங்கக்கூடாது. இது அவங்களுடைய கோவில், அவங்க வாங்க, நீங்கள் கும்பிடுங்க, போங்க, உங்களுடைய பிரச்சனையை சாமிகிட்ட சொல்லுங்கள். இப்போ இந்த பிரணவம் அறக்கட்டளையுடைய ஸ்தாபகரில் ஒருவராக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த அறக்கட்டளை ஆரம்பிப்பதற்கான நோக்கம் எதுவாக இருந்து? இப்போ எத்தனை வருடம் இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சு? இது ஆரம்பத்தில் அகில இலங்கை சைவ சமய கலாச்சார அமைப்புன்ற ஒரு பேரில் தான் நாங்கள் அங்குராப்பணம் பண்ணினோம். இந்த பேர் வந்து ஆகவும் பெருசாகவும் இருக்கிறதாகவும் சில இடங்களில் அந்த பேரை உச்சரிக்கிறது கஷ்டப்பட்டு போகிறதுன்னு இருக்கிறனால இந்த சுவாமிகளுடைய வருகை இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு. அப்போ சுவாமிகள் சொன்னாங்க, கூப்பிட்டு உட்காந்துங்க வாங்க, இந்த பேர் இவ்வளோ பெருசாக இருக்குது இது. அப்போ அந்த நேரத்தில் பதிவு செய்யப்படாமல் இருந்தோம். நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு நிறைய முரண்பாடுகள் அப்படி நிறைய இருந்தது. என்னென்னா, நாங்கள் அந்த நேரத்தில் இந்த சமயத்தை பற்றி, அதாவது எங்களுடைய சைவ சமயத்தை இழிவுபடுத்துகிற அந்த வியாபாரிகள் அவங்களோடலாம் கொஞ்சம் முரண்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நிறைய வந்து வழிபாட்டு முறைகள்லாம் வியாபார நோக்கத்துக்கு தான் நடக்குது. அது அவங்களுடைய வியாபார நோக்கத்துக்கு அதை நம்ம ஒன்றும் பிள்ளையாக சொல்லறதுக்கு இயலாது. அது அப்படி பழகிட்டாங்க. இப்போ மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இலவசமாக கொடுத்தா வந்து அது வந்து ரொம்ப லோக்கல்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுதானே இன்றைக்கி ஒரு யதார்த்தம். இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரிகள் இருக்கும்போது தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு போகிற காரணம் என்னென்னா, அங்கே ஸ்பெஷலாக கவனிப்பாங்க அப்படின்றதுக்காண்டி. அங்கே எங்களுடைய இதில் வந்து அது ஒரு எனக்கு ஒரு குற்றமாக இருந்தது. நாங்கள் இலவசமாக எது செய்தாலும் தரமானதாக செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தினால தான் அந்த பிரணவ அறக்கட்டளை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய அறநெறி பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அந்த கோயிலை சுற்றி மடத்தை சுற்றி திருமடத்தை சுற்றி நாங்கள் வந்து கோயிலாக வைக்கல, திருமடம். அது என்ன ரீசன் திருமடம் என்று வைப்பதற்கான காரணம் என்று சொன்னால், ஒரு மடம் நீங்கள் யார் வேணாலும் வாங்க இருங்க, இது உங்களுடையது, உங்களுக்கானது. அந்த ஊருக்கு அந்த ஒரு மடம் ஒன்று இருந்துச்சுன்னா நான் எங்களுடைய எதிர்கால திட்டமே வந்து அது நித்தியமாக இந்த நேரமும் அங்கே அடுப்பெரியணும், வர்றவங்க பசியாறணும். எங்களுக்கு தேவை வந்து சாப்பிட கொடுக்கணும். அதாவது அவங்கள சோம்பேறியாக்குறதுக்காக இல்லை, பசின்னு வந்தவங்க சாப்பிட்டு போங்க. எங்களை முக்கியம் பிரணவத்தோட முக்கியமான இது வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் மக்களுக்கு. நாங்களும் வாழலாம், வைக்கலாம். அந்த எங்களை வந்து முழுக்க வந்து சமயத்தை மட்டும் சொல்லி கொடுக்குற வேலையாக இல்லாமல் மக்களுக்கு சமூகத்தோடு சேர்ந்து. இப்போ எங்களுடைய அறக்கட்டளையில் நாங்கள் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. எல்லா சமூகத்தினரும் எல்லா சமயத்தவர்களும் நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கல்விக்கு உதவி செய்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு. தனியாக சைவ சமயத்துக்கான அறக்கட்டளை மாத்திரமா இல்லை, எல்லா இனம் மேதம் இது மொழிகளற்ற எல்லாரும் யார் வந்து கேட்டாலும், இந்த மொழியினர் வந்து கேட்டாலும் எங்களுடைய கொள்கை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றது மட்டும் உண்மையான ஒரு கொள்கை. எனவே இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போது நீங்கள் மக்களுக்கு இறுதியாக அவங்களுடைய அந்த வேண்டுகோளையும் அறிவித்தலையும் முன்வைக்கலாம். இந்த நிகழ்வு தைப்பூச வேல் பூஜை நிகழ்வு தொடர்பாக. சிவாய் நம, ஓம் நம சிவாய். அதாவது சிவனும் முருகனும் வேறல்ல. சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். இந்த
சத்ரு சம்ஹார வேல் தைப்பூசத்தன்றுக்கு வச்சதே முக்கிய காரணம் வந்து எங்களுடைய இலங்கை நாடு சுபிட்சம் அடையணும். இன்னும் இப்போ சுபிட்சமாக தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன எங்களுக்கு என்ன இடர்பாடுகள் என்ன எவ்வளவு வந்தாலும் நாங்கள் இலங்கை மக்கள் தைரியமாக முன்னேறி கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த முன்னேற்றம் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை கூட்டு வேண்டுதல் இந்தியாவிலேருந்து சிறப்பு வாய்ந்த எங்களுடைய ஆதீனம் தவத்திரு சிவாக்கிரக தேசிக சுவாமிகளை கூட்டிகிட்டு வரோம். அவருடைய தலைமையில் இந்த வேல் பூஜை நடைபெறும். அந்த வேல் பூஜையை தொடர்ந்து எங்களுடைய திருவாசக சுவாமிகளுடைய அருளாசி உரை நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் இலங்கையில் இருக்க அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த நிகழ்வுக்கு. உண்மையான ஒரு விஷயம். எனவே இந்த நிகழ்வு வருகின்ற 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 காலை 10 மணிக்கு ஆரம்பமாவது இருக்கிறது. அது திருவாசகம் திருமுறை. இது 8 மணிக்கு ஆரம்பமாக தயாராக இருக்கு. எனவே காலை 8 மணிக்கு ஹூட்டனில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் கொட்டகலையில் தான் நடைபெறுவதற்கு தயாராக இருக்கு. எனவே நீங்கள் அனைவரும் 8 மணிக்கு அங்கு வருகை தந்தால் இந்த பூஜையில் வேல் பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எனவே வீட்டுக்கே கொண்டு போகலாம் தைப்பூச தினத்தன்று. எனவே காலை வேளையில் இங்கே வருகை தந்து இந்த வேல் பூஜை தொடர்பான நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தார் சித்திரவேல் ரமேஷ் பாபு அவர்கள். எனவே அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி. உங்களுடைய சைவ பணி தொடர்ச்சியாக வளர வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றி. எங்களுக்கும் பெரிய ஒரு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். மீண்டும் ஒரு முறை சக்தி டிவிக்கும் மகாராஜா நிறுவனத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.